இக்கட்டான சூழ்நிலை. ரெண்டாவது, இவ்வளோ நேரம் காவல்துறை எங்களுக்கு பொறுமையாக காத்திருந்து இந்த அனுமதியை எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழர் மீட்பு களத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த மண்ணில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழர் மீட்பு களத்தின் முன்னோடிகள், தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிற எமது உறவுகளுக்கும் தமிழர் மீட்பு களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் மீட்பு கழகத்தின் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்களை வாசிக்க வேண்டியது இருக்கிறது. முதல் தீர்மானம், குடிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்களை இடஒதுக்கீட்டின் கூடிய பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். விருதுநகர், சிவகாசி பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கும் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் நலன் கருதி அவர்களுக்கென்று தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தென் மாவட்டங்களில் பூர்வகுடி தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடந்து வருகிறது. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலை தமிழர் மீட்பு களம் வன்மையாக கண்டிக்கிறது. தென் மாவட்டங்களில் நடக்கும் இந்த சாதிய படுகொலைகளுக்கு, தாக்குதலுக்கு மூல காரணம் மது, கஞ்சா மற்றும் இந்த மாவட்டங்களில் கல்விக்கேற்ற போதிய வேலைவாய்ப்பின்மையே. எனவே இந்த மாவட்டங்களில் பூரண மதுவிலக்கு மற்றும் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழித்து அந்த மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி கல்வி, வேலைவாய்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேசிய தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி இமானுவேல் சேகரனார் பிறந்தநாளை அரசு விழாவாகவும் பரமக்குடியில் 3 கோடி மதிப்பீட்டில் ஐயாவின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரசு மணிமண்டபம் அறிவித்த தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழர் மீட்பு களத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பட்டியல் வெளியேற்றமே பாண்டியனின் எழுச்சி என்ற தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி. பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்வும் வரலாறும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த விழாவிற்கு சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும், இந்த விழாவை ஒருங்கிணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழர் மீட்பு களத்தின் சார்பாக நன்றி கூறி இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி.